ராதே ராம் ராம். கோயில் வழிபாடுங்கிறது நியமங்களோடு கூடியது. கோயிலுக்கு நம்ம குளிச்சுட்டு தான் போகணும், காலில் செருப்பு இல்லாமல் போகணும், குடல்லாம் பிடிச்சிட்டு போகக்கூடாது, கோயிலுக்குள்ளற உலக விஷயங்களை பேசக்கூடாது, பரிவார தேவதைகள் ஒவ்வொருத்தரையும் இப்படி தான் நமஸ்காரம் பண்ணணும், இந்த புஷ்பங்களை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்க. அது மாதிரி எந்த இடத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சிலர் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன். சுவாமிக்கு நேர் எதிலிருந்து நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே தான் தேவர்கள்லாம் நின்று வழிபடுவாங்களாம். அதே மாதிரி சுவாமிக்கு வலது பக்கத்தில் நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே குருநாதர், மகாபுருஷர்கள், ஆச்சாரிய புருஷர்கள்லாம் அங்கேருந்து நமஸ்காரம் பண்ணுவாங்களாம். அப்போ நம்ம எங்கேருந்து நமஸ்காரம் பண்ணணும்னா சுவாமிக்கு இடது பக்கத்தில் இருந்து நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். நீ குருநாதர் அங்கே நின்றுண்டு இல்லையே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா குருநாதருக்காக ஒரு ஆசனம் வச்சுருக்கோம் அப்படின்னுட்டா குருநாதர் அதில் உட்காந்துட்டு இல்லைன்னா அங்கே இருக்கார் அப்படிங்கிற ஒரு பாவத்தோடு நம்ம பக்தி பண்ணுறோம் இல்லையா. அது மாதிரி மகாத்மா நாம் சுவாமி வழிபட வந்திருக்கும் போது நம்ம குருநாதரும் அந்த பக்கத்தில் நின்றுருக்காருங்கிற பாவத்தோடு பண்ணும்போது அது இன்னும் உயர்ந்ததாக இருக்கும் இல்லையா. முயற்சி பண்ணுவோம். ராதே ராதே.